எங்கள் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கருப்பு உளுந்தில் கிரேவி. இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கும் பூரிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இது கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். கருப்பு உளுந்து நான் நைட்டே ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு ஒரு 7 to 8 விசில் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். நமக்கு இது கொலையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிரேவிக்கு பொதுவாக பட்டர் நல்லாயிருக்கும். அதனால் நான் பட்டர் ஹோம்மேட் பட்டர் எடுத்திருக்கேன். தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நான் எடுத்துருக்கிறேன். நான் பசும்பால் வாங்குறதுனால எனக்கு அந்த ஆடை நிறைய ஆகும். ஸோ அதனால நான் பட்டரும் ஃப்ரெஷ் க்ரீமும் நான் ஹோம்மேட்லேயே தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அது எடுத்து வச்சுருக்கிறேன். அது கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது, அதனால் கட்டி கட்டியாக இருக்கு. இது லாஸ்ட்டு தான் ஆட் பண்ண போகிறேன். தக்காளி 2 தக்காளி, ஹோம்மேட் மசாலா 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ அது இஞ்சி பூண்டு சோம்பு நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன். உப்பு எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூளும் கறி மசாலா மட்டும்தான் போட போகிறேன். குழம்பு மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இந்த கிரேவி பொதுவாக நல்லா கொலையாக இருக்கணும். அதனால தான் நான் குக்கரில் வைக்கிறேன். பட்டரும் ஆட் பண்ணுறதுனால 2 ஸ்பூன் மட்டும் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். மீதிக்கு பட்டரை போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுக்கலாம். உளுந்து வேக வைக்கும்போது நான் உப்பும் சேர்த்து வேக வச்சுட்டேன். அதனால் பாதி உப்பு மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ நான் ஒரு பாதி மட்டும் போடுறேன். வேணும்னா அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். 2 நிமிஷம் கழித்து பார்ப்போம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. சோம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சதை போட்டுக்கலாம். ரா ஸ்மெல்லாம் நல்லா போகட்டும். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரா ஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா சேர்த்து குக் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்ப்போம். எல்லாம் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு குழம்பு மசாலா எடுத்து வச்சுருந்தது 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கறி மசாலாவை போட்டுக்கலாம். கறி மசாலா 1.5 ஸ்பூன்லேருந்து போட்டிருக்கேன். காரம் ஜாஸ்தியாக வேணுமா தனி வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா போட்டதுக்கப்புறம் நல்லா சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். 2 நிமிஷம் கழித்து இந்த உளுந்தும் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி உளுந்து நம்ம வேக வச்சதுனால 2 to 3 விசில் மட்டும் போதும். விசில் கழிச்சு பார்க்கலாம். வெயிட் அடங்கிச்சு. 3 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சப்பாத்தியும் நம்ம இந்த கிரேவி குக்கரில் நம்ம வைக்கிறதுக்கு இடையில சப்பாத்தியும் ரெடி பண்ணிடலாம். நான் சப்பாத்தியும் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி கடைசியாக நம்ம க்ரீம் போட்டுக்கலாம். க்ரீம் இல்லைன்னா பால் கூட ஊற்றிக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். ரெண்டுமே பொதுவாக பால் சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். உளுந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தியும் நான் அந்த உளுந்து வைக்கிற கேப்பில் நான் சப்பாத்தியும் போட்டு எடுத்துட்டேன். உளுந்துக்கு சைட் டிஷ் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ. எங்கள் அம்மா செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.